ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ அப் எப்படி பண்ணணும்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இந்த ஃபாலோ அப் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அந்த ப்ராஸ்பெக்ட்டுக்கு பிளான் கொடுத்தாலே வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டே இருப்போம். பிளான் கொடுத்தாச்சு, பிளான் கொடுக்கணும், அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் பண்ணியிருப்போம். அவங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ன கிடைக்கும், அதை மேட்ச் பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதவே நம்ம பெரிய வேலையாக நினச்சிட்டு இருப்போம். ப்ரெசன்டேஷன் கொடுத்து முடிச்ச உடனே இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே நீங்கள் சொன்ன பிஸ்னஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம வீட்டு கதவை தட்டி யாருமே வரமாட்டாங்க. ஒரு நபர் கூட வரமாட்டாங்க, ஏமாந்து தான் போகணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம இந்த பிஸ்னஸுக்கு லாயக்கே கிடையாது. இந்த ஃபாலோ எத்தனை தடவை பண்ணணும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஃபாலோ அப்புக்கு சலிக்காம பண்ணணும். இந்த ஃபாலோ பண்றப்ப நமக்கு கான்ஃபிடன்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். நம்மளே ஒரு குற்ற உணர்வுல வச்சுக்கிடுவோம். நமக்குள்ள ஒரு சிறையை ஏற்பாடு பண்ணுவோம். நான் போய் அவர்கிட்ட போய் திரும்ப திரும்ப சொல்றதா, சொல்லிட்டேன், பிசினஸ் கொடுத்துட்டேன், தேவைன்னா வரட்டுமே, நான் போய் திரும்ப திரும்ப எப்படி அவங்ககிட்ட கேட்கறது, என்னை பத்தி அவங்க என்ன நினைச்சுக்கிடுவாங்க, இப்படியெல்லாம் நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஃபாலோ அப்ப ரொம்ப நேர்த்தியா பண்ணணும். இன்னும் ஒரு படி மேல போய் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, பிரசன்டேஷன் கொடுக்கிற வரைக்கும் பக்கா பெர்ஃபெக்டா கொடுத்திருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப்லயே அவங்க என்ட்ரி ஆயிருவாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப்ல என்ட்ரி ஆகல, இன்னும் அவங்களுக்கு கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபாலோ அப் 99.9% நம்ம பிரசன்டேஷன் கொடுத்த மறுநாளுக்குள்ள பார்த்து முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப். ரெண்டாவது ஃபாலோ அப் பண்ண போறப்போ முதல் ஃபாலோ அப்ல என்னெல்லாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்களோ அந்த சந்தேகங்களை பூரா உடைச்சிட்டோமா, அதுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டோமா, இங்கதான் அப்ஜெக்ஷனை கையாளக்கூடிய அந்த இடத்துக்குள்ள வருவோம். இந்த ஃபாலோ அப்ல தான் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்குள்ள வருவோம். நம்ம சொன்ன அந்த பிரசன்டேஷன்ல சொன்னது ஒரு 3 வருஷம் 5 வருஷம் நம்மளுடைய உழைப்பை போட்டு இப்படி பண்ணிட்டு வந்தோம்னா இன்னது கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அவங்களுக்கு இந்த இடத்துல நிறைய அந்த ப்ராசஸ்ல அவங்க டிராவல் பண்ண போய் தான் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க எவ்வளவு நாளா டிராவல் பண்றீங்க, உங்களுக்கு எத்தனை டீம் இருக்குன்னு கேட்பாங்க. ஐயோ கேட்டானே, அது இல்ல, அவங்க டிராவல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நீங்க ப்ரூவன் சிஸ்டமா எந்த அளவு டிராவல் ஆயிருக்கிறீங்க அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிற பாக்குறாங்க. சோ நம்ம தாராளமா உண்மையை சொல்லி ரிலேட் பண்ணலாம். ஒருவேளை டீமே இல்லாம இருந்தா கூட அதுக்குரிய காரணம், உண்மையான காரணம், அதுக்குரிய காரணங்கள். டீம் அளவான டீம் இருக்குது, இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறாங்க, இவ்வளவு வருமானங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு தேவையான கிளாரிட்டி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நானும் 3 வருஷம் டிராவல் பண்ணி வந்தா உங்களை மாதிரி தானே இருப்பேன் அப்படிங்கறத இப்பயே தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் பிரியப்படுறாரு. அவ்வளவுதான் சுருக்கம். இப்ப என்னை விட திறமையான நபர் நீங்க, என்னை விட பழக்க வழக்கம் நிறைய வச்சிருக்கிற நபர் நீங்க. சோ பழக்க வழக்கங்கள் எவ்வளவு இருக்குதோ அதை தான் பிசினஸா இங்க கன்வெர்ட் பண்ண போறோம். எவ்வளவு பழக்க வழக்கம் இருக்கோ அதை பொறுத்து இந்த பிசினஸ்ல ஈஸியா டெவலப் ஆக முடியும். இங்க சீனியாரிட்டிங்கிறது முக்கியம் இல்ல. 3 வருஷம் இருந்தா இது கிடைக்கும், 4 வருஷம் இருந்தா இது கிடைக்கும், அப்படி கிடையாது. இங்க 6 மாசத்துல ஒரு நபர் 3 வருஷம் என்ன அச்சீவ் ஆனாரோ அதை ஒரே மாசத்துலயும் அச்சீவ் ஆக முடியும். அப்படி சாதிச்சு காமிச்ச நபர்கள்லாம் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அப்படி சாதிச்ச நபர்களினுடைய ஹிஸ்டரி நம்ம கையில் இருக்கணும். அவங்கள மேற்கோள் காமிச்சு அதே மாதிரி உங்களாலையும் வர முடியும். தனிப்பட்ட ஒரு நபரினுடைய திறமை, தனிப்பட்ட ஒரு நபரினுடைய வேல்யூ, மதிப்பு எவ்வளவு இருக்குதோ அதை பொறுத்து தான் இங்க சக்சஸ் ரேஷியோ கணக்கு போடும். இந்த சமுதாயம் உங்களை எவ்வளவு மதிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க ஜெயிக்கலாம். ஃபாலோ அப் 4 முறை 5 முறை இல்ல, அவங்களுடைய கடைசி காலம் அல்லது நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபாலோ அப் அப்படிங்கிறது எடுத்த உடனே நேரடியா பேசி என்னாச்சு பிசினஸ்க்கு அப்படின்னு கேட்கறது மட்டும் ஃபாலோ அப் இல்ல. நம்ம அவங்க கூட டிராவல் ஆகி வர்றப்போ அவங்களுடைய விருப்பப்படுற விஷயத்தை ஷேர் பண்ணிருப்பாங்க. அந்த விருப்பமான விஷயம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்கறது கூட ஃபாலோ அப் தான். ஒரு ஃபோன் பண்ணி நம்ம பிரசன்டேஷன் கொடுத்த நபர் 18ஆம் தேதி நான் சென்னை போக போறேங்க, ஒரு ஆபரேஷன் விஷயமா போறேன், அப்படியா சரின்னு கேட்டிருக்கிறோம். 18ஆம் தேதி வந்துருச்சு, இன்னும் பிசினஸ்க்குள்ள ஜாயின் ஆகல, நம்ம பிரசன்டேஷன் கொடுத்துருக்கிறோம். ஒரு சின்ன ஃபோன் பண்ணிட்டு
சார் 18ஆம் தேதி சென்னை ஆபரேஷன் போறதா சொன்னீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா, நல்லபடியா முடிஞ்சா அப்படின்னு ஒரு 20ஆம் தேதி நம்ம கேட்கிறோம் அப்படின்னாலே அதுவும் ஒரு வித ஃபாலோ அப் தான். அவங்க சொல்லி முடிச்சுட்டு அவங்க யோசிப்பாங்க, ஆமா சார் ஒரு பிசினஸ் சொல்லி இருந்தாருல அப்படின்னுட்டு திரும்ப ரிமைண்ட் பண்ணுவாங்க, அதை ரீகால் பண்ணுவாங்க. நேரடியா ஃபாலோ பண்றது, இன்டைரக்டா ஃபாலோ பண்றது, சைக்காலஜிக்கலா ஃபாலோ பண்றது எல்லாமே ஃபாலோ அப் மெத்தட்ல சேரும். ஃபாலோ அப் கடைசி காலம் வரைக்கும் பண்றதுதான் பக்காவான ஃபாலோ அப். தேங்க்யூ லீடர்ஸ்.